இந்தியாவில் இந்த ஆண்டு முன்கூட்டிய பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முக்கிய நீராதாரமாக விளங்குவது தென்மேற்கு பருவமழை காலம். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வீசும் பருவக்காற்று தொடங்கும் நாள், அதன் வேகம், காற்றின் ஈரத்தன்மை போன்றவற்றின் அடிப்படையில் பருவமழை எப்போது தொடங்கும், எந்த அளவிற்கு மழை பொழியும் என்பது கணக்கிடப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை வருகிற 20ஆம் தேதி அந்தமானில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில், இதற்கு முன்பாக கடந்த 14ஆம் தேதி அங்கு பருவமழை தொடங்கியது. இதன் அடிப்படையில் வருகிற 25ஆம் தேதி இலங்கையிலும், வருகிற 30ஆம் தேதி கேரளாவிலும் மழை தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடங்கும் பருவமழை படிப்படியாக தமிழ்நாட்டின் குமரி, நெல்லை, தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் வழியாக ஆந்திராவின் கடலோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடல் வழியாக பயணம் செய்யும். இதேபோல் கர்நாடகத்தில் ஜூன் 5ஆம் தேதியும், மகாராஷ்டிராவில் ஜூன் மாதம் 10ஆம் தேதியும், குஜராத்தில் 15ஆம் தேதியும் பருவமழை தொடங்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களில் ஜூலை 1ஆம் தேதிக்கு மேல் பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு சராசரி அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் 96% குறையாமல் மழை இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.